Hi friends and viewers, welcome to Nachi's YouTube channel. நான் தான் உங்க chef Nachi. நம்ம இன்னைக்கு சூப்பரா ஒரு எக் பொடிமாஸ் பார்க்க போறோம். எதை வச்சுனா முருங்கைக்கீரை வச்சு. சோ ஒரு சூப்பரான டிஷ் 2 நிமிஷத்துல செஞ்சிரலாம். முட்டையும் முருங்கைக்கீரையும் இருந்ததுனா. எப்படி பார்க்கலாமா? முருங்கைக்கீரை முட்டை பொடிமாஸ்க்கு முதல்ல ஒரு pan வச்சுக்கங்க. ஆயில் ஊத்திரலாம். ஆயில் ஹீட் ஆனதும் தாளிப்பு எப்பவும் போல கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்து 1 டீஸ்பூன், உளுந்து செவந்ததும் இஞ்சி 1/2 இன்ச்சு பொடியாக கட் பண்ணது, பச்சை மிளகா 2லேருந்து 3 நம்பர் பொடியாக கட் பண்ணது வதக்கிக்கலாம். அதை தொடர்ந்து சின்ன வெங்காயம் 8லேருந்து 10 நம்பர் பொடியாக கட் பண்ணது. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும், இல்லைனா பெரிய வெங்காயம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்ததும் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் லேசாக வதக்கிடுங்க. முருங்கைக்கீரை 3 கொத்து, அதாவது 3 ஸ்ப்ரிக்னு சொல்லுவோம் இல்லையா, கொழுந்து இலையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கொழுந்து முருங்கைக்கீரை 3 ஸ்ப்ரிங் லேசாக வதக்கிக்கலாம். 1 நிமிஷம். முருங்கைக்கீரை போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது லேசாக வதங்கிருச்சு. அடுத்தாப்பில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் 3 முட்டை போடுறேன். முட்டை ஊற்றியாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மிளகு தூள் ஒரு 1 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு 1 டீஸ்பூன். எல்லாத்தையும் பொடி மாஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சேர்க்க வேண்டிய ஐட்டம் பூரா சேர்த்தாச்சு. ஒரே நிமிஷத்தில் நம்மளுடைய முருங்கைக்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி ஆக போகுது. சூப்பரான நம்மளோட முட்டை பொடி மாஸ் ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஆல்ரெடி முட்டையே சத்து, அதுலேயும் அயன் ரிச் உள்ள முருங்கைக்கீரையை சேர்த்தா இன்னும் வேறு லெவல் சத்து. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான நம்மளோட முட்டை பொடி மாஸ் ரெடி. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஆல்ரெடி முட்டையே சத்து, அதுலேயும் அயன் ரிச் உள்ள முருங்கைக்கீரையை சேர்த்தா இன்னும் வேறு லெவல் சத்து. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போது இதை சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான முருங்கைக்கீரை முட்டை பொடி மாஸ் சர்விங்க்கு ரெடி. இதை வந்து நீங்கள் ப்ரெட்டோட வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ப்ரெட்டோட வச்சு கொடுங்க. அப்படி இல்லாட்டி சுடு சாதம், ரசம் எதுவாக இருந்தாலும் சரி, வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.